மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு. ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுங்கடா அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து வந்து ராணவ் வந்து சொல்லிடுறாங்க. ராணவ்னு பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவும் ஜெஃப்ரி என்ன தெரியுமா சொல்கிறான், சும்மா வந்து வெளியே தெரியணும் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, ஏதாவது செய்யணும், கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னொரு பக்கம் சத்யா வந்து ராணவ் தான் சொல்கிறாரு. அருண் வந்து ஒன்றுமே புரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லி தான் திருப்பி சொல்லிட்டுருக்காரு. அதாவது போன வாரம் வரையும் இந்த வாரம்லாம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து சொல்லிட்டாங்க ராணவ் வந்து ஏதோ பண்ணுவார்னு பார்த்தேன், ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறத எடிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பெல்லாம் வந்து போட்டு இருந்தாங்க. இந்த இவங்களோட அருண் சம்புவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஜெஃப்ரியை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சௌந்தர்யா வந்து எதிர்த்துக்கிட்டு சௌந்தர்யா வந்து ராணா ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எடிட் பண்ணி போட்டுருந்தாங்களே. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த லேடிஸ் குரூப்பெல்லாம் சேர்ந்து வர்ஷினியை வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் சாச்சனா அப்படிங்கிற வசப்பாட்டில் என்ன தெரியுமா சொல்லுது, அவங்க ஒரு பிரின்சிபாலாக இருக்காங்க, ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை, எந்த டிஸ்கஷன்லையுமே கலந்துக்கல, ஒன்றுத்துலேயும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இவங்க 2 பேரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து இந்த பக்கம் வர்ஷினியையும் ராணாவையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ராணாவை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க வந்து சர்வராக இருக்கணுமா, யார் தண்ணி கேட்டாலும் சாப்பாடு கேட்டாலும் இவங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. இப்போ நேற்றுக்கு வரை வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மட்டும்தான் ராணா ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் இது பண்ணாங்க. சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.